புது வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனையை பார்ப்பேன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. அன்றைக்கி வந்து வீட்டில் வந்து லாஸ்ட் டேன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து வீட்டில் வந்து கிச்சன்லாம் ஏற கட்டியாச்சுன்னு சொல்லிட்டு கடையில் சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. எல்லோரும் ஒன்றா உட்காந்து லாஸ்ட்டாக இந்த வீட்டில் சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு என் பொண்ணு, நான், ஹஸ்பண்ட் எல்லாருமே உட்காந்து டிவியை போட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். கடையிலேருந்து டிஃபன் வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடித்த பிறகு ஈவினிங் போல் திங்ஸ் ஏற்றுறதுக்கு ஆள் வருவாங்கன்னு சொன்னாங்க. வந்ததே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து திங்ஸை ஏற்றிட்டு இங்கே கொண்டாந்து ஏற்றுறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையுமே அந்தந்த ரூமில் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் கிச்சனில் வச்சுருங்க, மேலே பெட்ரூம் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து பெட்ரூமில் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரூமாக செப்பரேட் பண்ணியாச்சு. எல்லாமே முடிச்சாச்சு. ஆனால் நமக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு பெரிய பிரச்சனை அந்த மர பீரோ தான். அந்த மர பீரோவை உள்ளே ஏற்றுறதே பெரிய விஷயமா இருந்தது. கண்டிப்பாக இவங்க ஏற்றி கொடுத்துருவாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதுலேயும் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது. லாஸ்ட் வீட்டில் வந்து மர பீரோ வந்து நாங்கள் கொஞ்சம் கலட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஏற்றணும். இந்த வீட்லேயும் வந்து எப்படி ஏற்ற போகிறோன்னு தெரியல. என் பொண்ணு மொத்தமாக சீக்கிரமாக ஏற்றி முடுங்க, நான் வந்து அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வரேன்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டா. நெக்ஸ்ட்